இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 12 - 23 முடிய. யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்ட பிறகு கலிலேயாவுக்கு இயேசு புறப்பட்டு செல்லுகிறார். நசரேத்தை விட்டுவிட்டு செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்றார். அங்கே சென்று தங்குகிறார். செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்று எசாயா எழுதியது போல, இயேசு மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வீட்டில் நீங்கள் நற்செய்தி வாசித்தால், திருவிவிலியம் வாசித்தால், உங்களுடைய மனதில் அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை வைத்து ஒரு நிமிடம் தியானிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், உங்களுடைய வீட்டிலே காரிருள் அகன்று பேரொளி உண்டாகும். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள குடும்பத்தில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் வாசம், நறுமணம் திகழும். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் நற்செய்தி வாசிக்கப்படுகிறதோ, தியானிக்கப்படுகிறதோ, வாழப்படுகிறதோ, அங்கெல்லாம் இயேசுவினுடைய நிழல் உண்டு, இயேசுவினுடைய நிஜமான பிரசன்னம் உண்டு, அவருடைய வாழ்வு உண்டு. இப்பொழுது தெரிகிறதா ஏன் குடும்பங்களில் இருள் உண்டாகிறது, சாவின் நிழல் படுகிறது? நற்செய்தி வாசிக்கப்படவில்லை, நற்செய்தியினுடைய வார்த்தைகள் உள்வாங்கப்படவில்லை, அல்லது நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளின்படி நாம் நடக்கவில்லை. நற்செய்தியின் படிப்பினைப்படி நாம் நடக்க ஆரம்பித்தால், அதை வாசித்து தியானிக்க ஆரம்பித்தால், நம்முடைய உள்ளத்திலே ஒளி உதிக்கும், கடவுளுடைய ஒளி உதிக்கும், வாழ்வு பிறக்கும், நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். எதிர்மறையான எண்ணங்களும் சூழல்களும் சாவின் நிழலும் அகன்று போகும். ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் டன். ஏனென்றால் இயேசுவினுடைய வார்த்தைக்கு வாழ்வு தருகின்ற, ஒளி ஊட்டுகின்ற, தீமைகளை விலக்கி விடுகின்ற வலிமை உண்டு. இன்ட்ரின்சிக் பவர் இன் த வேர்ட் ஆஃப் காட். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கான உந்துதலை தினம்தோறும் எங்களுக்கு தருவீராக. அதன்படி நடப்பதற்கு தேவையான ஆற்றலை தினம்தோறும் தூய ஆவியினால் எங்களுக்கு ஊட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.